எதற்காக இந்த வெள்ளை அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதலாவது. ஏன்னா மின்சார வாரியம் ஏன்னா ஒரு தமிழகத்துடைய மொத்த தமிழக மக்களுடைய ஒரு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மின்சார வாரியம் அது கடந்து வந்த பாதையை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இந்த மின்சார வாரியம் இருக்க போது, எவ்வளவு இதனால என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம கடந்து வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை நம்ம எங்க இருந்து இதை சரி பண்ண போறோம், என்ன சரி பண்ண போறோம்னு சொல்லணும். சோ மின்சார வாரியம் நம்ம இப்ப எடுத்திருக்கிற இந்த மொத்த வெள்ளை அறிக்கையில 2001 ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற மொத்த ஸ்டேட்டஸையும் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போறோம். எங்க மொத்த ரெவன்யூ எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது சப்ஸ்டேஷன், எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சு, இது மாதிரியான மொத்த டீடைல், அதாவது 2000 ஆண்டுகள் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மின்சார வாரியம் கடந்து வந்த மொத்த பாதை. ஏன்னா அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கடனும் இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய அளவுல எக்ஸ்பான்ஷன் இல்லை. வெள்ளை அறிக்கை எதற்காக இந்த வெள்ளை அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதலாவது. ஏன்னா மின்சார வாரியம் ஏன்னா ஒரு தமிழகத்துடைய மொத்த தமிழக மக்களுடைய ஒரு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மின்சார வாரியம் அது கடந்து வந்த பாதையை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இந்த மின்சார வாரியம் இருக்க போது, எவ்வளவு இதனால என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம கடந்து வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை நம்ம எங்க இருந்து இதை சரி பண்ண போறோம், என்ன சரி பண்ண போறோம்னு சொல்லணும். சோ மின்சார வாரியம் நம்ம இப்ப எடுத்திருக்கிற இந்த மொத்த வெள்ளை அறிக்கையில 2001 ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற மொத்த ஸ்டேட்டஸையும் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போறோம். எங்க மொத்த ரெவன்யூ எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது சப்ஸ்டேஷன், எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சு, இது மாதிரியான மொத்த டீடைல், அதாவது 2000 ஆண்டுகள் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மின்சார வாரியம் கடந்து வந்த மொத்த பாதை. ஏன்னா அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கடனும் இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய அளவுல எக்ஸ்பான்ஷன் இல்லை, பெரிய அளவு நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவு லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த துறை எப்படி இந்த குறுகிய 25 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு கடனிலும், இவ்வளவு பெரிய சுமையிலும், இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைக்கும் போயிட்டு இருக்கின்றதை காட்டுறதுக்கு தான் இது. இதுல இருந்து எப்படி இதை மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி நம்ம அடுத்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோன்றதை சேர்த்து தான் இந்த வெள்ளை அறிக்கை. ஏன்னா இது மக்களுக்கு அனைவரும் தெரியணும். எல்லாம் பொதுவா சொல்லிட்டு வராங்க, நாங்கெல்லாம் அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், இத்தனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், அப்படி இல்லை. என்ன நடந்துச்சுன்றத வெள்ளை அறிக்கையாக வித் டேட்டா நம்ம கொடுத்துருவோம். இதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு போறோன்றதையும் நம்ம சேர்த்து பண்ண போறோம். மின்சார வாரியம் கடந்து வந்த, அதாவது எப்ப ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், 1957 ஆண்டு. அதுல 2010 ஆண்டு ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது மொத்தமா டிஎன்இபி 2ஆக பிரிக்கப்பட்டது, டான்ஜெட் கோன்னு, டான்ட்ரான்ஸ் கோன்னு. அதுக்கப்புறம் 2024 இது 4 கம்பெனியாக மாற்றப்பட்டது. அடுத்த ஸ்லைட் போவோம். ரெவன்யூ போங்க, அடுத்த ஸ்லைட். சோ இதான் வந்து மொத்த 2001 ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரை மொத்தமா அந்த டென்யூருக்கு, அந்த 5 ஆண்டுகளுக்கான எவ்வளவு ரெவன்யூ, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளவு வந்து அதுல கேப் இருந்துச்சு, அதாவது எவ்வளவு நெகட்டிவ் இருக்குன்னு பாக்குறோம். சோ 2001 ஆண்டில் 2006ஆம் ஆண்டு வரைக்கும் ரெவன்யூ 59,000 கோடி, செலவினங்கள் 67,000 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. நம்மளுடைய நெகட்டிவ், அதாவது அதுல உள்ள கேப் வந்து பாத்தீங்கன்னா 8,355 கோடி. சோ ஒவ்வொரு ஆண்டும் அதே இதுல 2006, 2021 ஆண்டு, 2011 ஆண்டுகள் வரைக்கும் 92,734 கோடியாக இருந்த ரெவன்யூ. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா 1,28,000 கோடியாக இருக்கு. அந்த பீரியட்ல ரெவன்யூ இன்க்ரீஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த டைம் டாரிஃப் ரிவிஷன் நடந்துச்சு. சோ எப்பெல்லாம் நீங்க ரெவன்யூ ஹைக் ஆறத பாத்தீங்கன்னா டாரிஃப் ரிவிஷன்லயும் அந்த ஹைக் நடந்திருக்கு. அதே நேரத்தில் 2011 ஆண்டு அந்த கேப் பாத்தீங்கன்னா 56,000 கோடி. சோ கடைசி 5 ஆண்டுகள் நம்ம 2021 இருந்து 26 வரைக்கும் பாத்தீங்கன்னா 4,97,000 கோடி மொத்த ரெவன்யூ நமக்கு டிஎன்இபிக்கு வந்திருக்கு. அதுல செலவினங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் 5,32,443 கோடி, கேப் பாத்தீங்கன்னா 34,000 கோடி. இதுல ஏன் இவ்வளவு கேப் கம்மின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாரிஃப் ரிவிஷன் 2021. அதான் வந்து அடுத்த ஸ்லைட்ல ஒவ்வொரு ஆண்டும், இப்ப நீங்க மொத்தம் 5 ஆண்டுகளுக்கும் பாத்தீங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம இதுல உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 2020-21 ஆண்டுக்கு 57,625 கோடியாக இருந்த ரெவன்யூ, அதாவது டோட்டல் டிஎன்இபியோட மொத்த ரெவன்யூல அப்படியே இன்க்ரீஸ் எவ்வளவுனா 65,447 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால? டாரிஃப் ரிவிஷன். நம்ம 2022 நம்ம பண்ண டாரிஃப் ரிவிஷன்னால கிட்டத்தட்ட 100% மேல 65,447 கோடி வந்து நமக்கு புதிதாக ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் பேரலல் செலவினங்கள் அதுக்கு முன்னாடி 72,100
67 கோடியாக, அதாவது 2021-22 கடைசி ஆண்டு, அதாவது பழைய அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டுல இருந்த செலவினங்கள் பாத்தீங்கன்னா 72,167 கோடியாக இருந்தது. இந்த டாரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்க அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடி இருக்கு. சோ அந்த கூடுற அளவுக்கு, அந்த 51,838 கோடி கூடுற அளவுக்கு என்ன பெரிய செலவு செஞ்சாங்கன்னு நம்ம ஒவ்வொன்றா அதுல பார்க்க போறோம். ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா? இல்ல. புதிதாக நிறைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சா? இல்ல. புதிதாக நீங்க வேக்கண்டா இருந்த ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பணியிடங்களை நிரப்புனீங்களா? இல்ல. எதுவுமே செய்யாமல் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணிருக்கீங்க. அதே ப்ரொசீஜர்ஸ் தான், அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அப்ப செஞ்சதை கூட இப்ப செய்யவில்லை. அந்த கம்பேரிஷன் தான் நம்ம கொடுக்க போறோம். சோ அப்ப என்ன செஞ்சாங்களோ அதை கூட செய்யல. அப்படி இல்லாமல் எப்படி நீங்க 51,000 கோடி, அதாவது ரெவன்யூ டாரிஃப் ரிவிஷன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி நஷ்டத்தில் இயங்குது, டாரிஃப் ரிவிஷன் பண்றோம், அதனால ரெவன்யூ அதிகரிக்குது, அதனால வந்து கடன் சுமை குறையும், ரெவன்யூ அதிகரிக்குது, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸும் குறையணும். இதோட இன்டென்ஷன் தான் நம்ம டாரிஃப் ரிவிஷன் பண்றது. டாரிஃப் ரிவிஷன் பண்றதும் சப்சிக்வெண்டா அதே அளவு நீங்க 51,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சரும் கூடுறது வந்து நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்படி கூடுச்சு, அதனால என்ன பண்ணீங்க? 51,000 கோடி ரெவன்யூ, நீங்க 65,000 கோடி ரெவன்யூ வந்த பிறகும் அதனால அந்த டிஎன்இபிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே அளவு நீங்க வந்து அந்த கேப் வேணா 933 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த 65,000 கோடினால இன்க்ரீஸ்னால பொதுமக்களுக்கு தான் கஷ்டப்பட்டிருக்காங்களே தவிர்த்து டிஎன்இபியோட செலவினங்கள் 51,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அந்த அதிகரிச்சது என்ன பண்ணாங்க போன அரசு, அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். எதுவுமே பெருசா பண்ணல. முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதை விட கம்மியா தான் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு, ஹையரிங்கும் அப்படிதான் இருந்திருக்கு. அதாவது வேலைக்கு எடுப்பதும் அதே அளவு தான் இருந்திருக்கு. அது அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சோ இதை நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய நினைச்சது என்னன்னா, இவ்வளவு அதிகமான ரெவன்யூ வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகள் தான் அதிகமான ரெவன்யூ. நீங்க அந்த கேப் பாத்தீங்கன்னா தெரியும். 2005-6 கடைசியான அந்த முந்தைய 2001, 2006 ஆண்டால கடைசி 2005ல இருந்து 2006 வரைக்கும் ரெவன்யூ வந்து 16,000 கோடி. அதே நேரத்தில் செலவினங்கள் 15,678 கோடி. 2010-11 அந்த திமுக ஆட்சியோடைய அப்ப இருந்த ரெவன்யூ வந்து 22,635 கோடி. அப்பயும் டாரிஃப் ரிவிஷன் 2010ஆம் ஆண்டு பண்ணிருக்காங்க. அதான் நம்ம சைட்ல போறோம் எப்பப்ப டாரிஃப் ரிவிஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே 2015-16 அந்த அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டுல 52,212 கோடி வந்து ரெவன்யூ வந்திருக்கு. சப்சிக்வெண்டா எக்ஸ்பெண்டிச்சரும் 58,266 கோடி இருந்திருக்கு. சோ இதெல்லாம் போக இந்த 5 ஆண்டுகளில் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பெரிய லெவல் இவ்வளவு ஹைப் ஆனது. நம்ம வந்து அதுல என்ன செலவு பண்ணாங்க நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்